இன்றைக்கி நாம் பரங்கிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொடி வறுத்து அரைக்க போகிறோம். சீரகம், பொட்டுக்கடலை, பச்சரிசி எல்லாத்தையும் வறுத்து பொடியாக்கி அதை அந்த புளிக்குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மண்பானையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காயை இதோடு சேர்த்துடலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி அதை சேர்த்துருக்கோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து பொடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு வாணலியில் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் அதே சமயம் நல்ல திக்னஸும் கொடுக்கும். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதோடு சேர்த்துடலாம். இந்த பொடி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. நீங்களும் இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.